Chapter 1, Exercise 1.4 12th sum பார்க்க போறோம். The function T which maps temperature in Celsius. Celsius வந்து C அப்படின்னு சொல்லுவோம். Into temperature in Fahrenheit. Fahrenheit F ன்னு சொல்லுவோம். Is defined by T of C equal to F ன்னு கொடுத்திருக்காங்க. T of C equal to F ன்னு கொடுத்திருக்காங்க. Where F வந்து 9/5C plus 32. இதுதான் நம்ம கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. Find T of 0 கேட்டிருக்காங்க, T of 28, T of -10, then the value of C when T of C equal to 212 ன்னு கொடுத்துட்டாங்க. Fifth one வந்து the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, Celsius value is equal to Fahrenheit value அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்னா T of C வந்து Fahrenheit, temperature of Celsius வந்து Fahrenheitன்னு சொல்லி ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. இப்போ கவனிங்க, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். T of 0 கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம Fahrenheit என்னன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த T of C தான் Fahrenheitன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த F என்னன்னு எடுத்துக்கலாம், T of C அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது அவங்களே கொடுத்துட்டாங்க. T of C வந்து Fahrenheit F. அப்போ F இங்க கொடுத்துருக்காங்கன்னா F வந்து என்னன்னு எடுத்துக்கலாம், T of C அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? சரி, அப்போ இதில் தான் வந்து நம்ம ஒன்னொன்னா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். F equal to 9/5C plus 32. இப்போ இந்த F தான் நம்ம என்னன்னு எழுத போறோம், T of C அப்படின்னு சொல்லி வச்சுக்க போறோம். இப்போ T of C equal to 9/5C plus 32 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை மட்டும் இப்போ நான் வந்து கொடுத்துருக்க கண்டிஷன் படி சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதுல இருந்து இப்போ T of C வந்து இதுன்னா என்ன கேட்டிருக்காங்க, T of 0 கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, T of 0 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணும், C இருக்கிற இடத்துல 0வை சப்ஸ்டியூட் பண்ணும். சரிங்களா? இப்போ 9/5 C இருக்கிற இடத்துல 0 plus 32. இப்போ 9/5 into 0, 0 into anything என்ன 0 தான், plus 32. அப்போ answer is T of 0க்கு 32. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் கவனிங்க. T of 28 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணும், 9/5 into C இருக்க இடத்துல என்ன பண்ண போறோம், 28 plus 32. அப்போ 9 கூட 28 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 252 கிடைக்கும். டிவைடட் பை 5 plus 32. இப்போ இதை என்ன பண்ணும், 252வை 5ஆல டிவைட் பண்ணுங்க. பண்ணா 5ஆல பண்ணா 252. இப்போ 55s are 250 கிடைக்குமா? 2 இறக்கிக்கலாம், பாயிண்ட் வச்சு இங்க 0 சேர்த்துக்கலாம். 4 5s are 20. அப்போ 50.4 கிடைக்குது. 50.4 plus 32. இப்போ இதையும் ஆட் பண்ணுங்க. 50.4 plus 32. 4 2 5 3 8. அப்போ 82.4 என்னன்னு போடணும் நம்ம, டிகிரி செல்சியஸ். இப்போ T of 28 வந்து 82.4 டிகிரி செல்சியஸ். எல்லாத்துக்குமே செல்சியஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. T of -10 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம C இருக்க இடத்துல -10 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ 9/5 into -10 plus 32. இப்போ 9 கூட 10 மல்டிப்ளை பண்ணா -90/5 கிடைக்கும், பிளஸ் 32. இப்போ இதை டிவைட் equal to 5ஆல டிவைட் பண்ணா 18, -18 plus 32. 32ல 18 மைனஸ் பண்ணா 14 கிடைக்கும். 14 டிகிரி செல்சியஸ். அப்போ T of -10 என்ன கிடைச்சிருக்கு, 14 டிகிரி செல்சியஸ். சரிங்களா?
நெக்ஸ்ட் fourth subdivision பார்ப்போம். fourth subdivision என்ன கேட்டிருக்காங்கன்னா find the value of c. find the value of c என்ன கொடுத்திருக்காங்கன்னா when t of c equal to 212 ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு கொடுத்திருக்க வந்து ஃபாரன்ஹீட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 9/5 c plus 32 அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன சொல்லிட்டாங்க t of c வந்து 212 ன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப t of c ஃபாரன்ஹீட் தானே t of c ன்னு சொல்லுவோம். அப்போ இதுவே நமக்கு கிடைச்சிருச்சு. இதையே கொடுத்துட்டாங்க 212 ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணோம் c யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த இடத்துல 212 சப்ஸ்டிட்யூட் பண்ணி c கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? நல்லா கவனிங்க. 212 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா t of c கொடுத்துட்டாங்க. இப்போ 9/5 c plus 32. இப்போ இதுல இருந்து c வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த டேர்ம் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த டேர்மை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இதை சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு இந்த பக்கம் கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். 9/5 c plus 32 212. இதை அப்படியே மாத்தி எழுதிருக்கேன். இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த c டேர்ம் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 32 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போக போறோம். 9/5 c அப்படியே வச்சுக்கோங்க. 212 minus 32 அப்படின்னு வந்துரும். இப்போ 9/5 c 212 32 மைனஸ் பண்ணா 180 கிடைக்கும். இப்ப c கண்டுபிடிக்கும் போது இந்த 9/5 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது அப்படியே தலைகீழா போயிடும். சரிங்களா? ரெசிப்ரோக்கல். ஏன்னா டிவைட்ல இருக்கிறது மல்டிப்ளை ஆயிடும், மல்டிப்ளைல இருக்கிறது டிவைட் ஆயிடும். நம்ம ஒரே டேர்ம்ல கொண்டு போய்க்கலாம். சரிங்களா? அப்போ 180 இந்த 5 வந்து மல்டிப்ளை ஆச்சுன்னா into 5 ஆயிடும். டிவைடட் பை இந்த 9 வந்து கீழே வந்துரும். சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 1 minus 9 2 9s are 18 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ c equal to 20 into 5 100 degree Celsius. இவ்வளவுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் fourth subdivision கவனிங்க. அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. Celsius value is equal to the Fahrenheit value. என்ன கொடுத்திருக்காங்கன்னா c equal to f ன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்ப c equal to f னா நம்ம கொடுத்திருக்கிற அந்த கண்டிஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா? 9/5 into c plus 32 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுல வந்து c இருக்கிற இடத்துல f ன்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். c இங்க இருக்கு இல்லையா? f ன்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரிங்களா? அப்போ ஃபாரன்ஹீட் நமக்கு கிடைச்சிரும். இப்ப டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லிடலாம் இல்லையா? அப்போ c இருக்க இடத்துல f ன்னு போட்டுக்கலாம். அப்ப f equal to 9/5 இந்த c ய f போட்டுக்கோங்க. c equal to f ன்னு அவங்க கொடுத்திருக்கிறதால f ன்னு போட்டுக்கோங்க plus 32. இப்போ இதுவும் f இதுவும் f. என்ன பண்ணலாம்? இந்த f டேர்ம் எல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துடலாம். இந்த f டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். f இந்த 9/5 வந்து மைனஸ் ஆயிடும். 9/5 f ன்னு ஆயிடும். இப்போ ஈக்குவல் டு 32 ன்னு கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ இந்த f இந்த f என்ன பண்ணும்? இப்போ இங்க என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் இல்லையா? இப்போ இது வந்து -9/5 இங்க 1/1 அர்த்தம். 1 இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணா 9 minus 5 9 minus 5 divided by 5 into f ன்னு கிடைக்கும். புரியுதா? இந்த டேர்ம் என்ன பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு நான் இன்னொரு மாதிரி போட்டு காட்டுறேன். கவனிங்க. இப்போ ரெண்டுத்துலயும் f இருக்கு, வெளியில எடுத்துட்டோம்னா 1/1 minus 9/5 into f ன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 minus 9 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ டிவைடட் பை 5 ஆகும் into f ன்னு கிடைக்கும். அதுதான் நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். புரிஞ்சுதா? சாரி, 5 minus 9 தான் கிடைக்கும். எப்பவுமே இந்த சைடு தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். சரியா? 5 minus 9 நான் திரும்ப போட்டு காட்டுறேன். 5 minus 9/5 into f equal to 32 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 9ல 5 மைனஸ் பண்ணா -4/5 into f ன்னு கிடைக்கும்.
ஈக்குவல் டு 32 சரிங்களா. அப்போ மைனஸ் எஃப் இங்கே வச்சுக்கிட்டு 32 இந்த 5 வந்து இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும், டிவைடட் பை இந்த 4 வந்து கீழே வந்துடும், டிவைட் ஆகிடும் சரிங்களா. அப்போ மைனஸ் எஃப் ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 1 2 is 2, 6 2s are 12, 1 2 is 2, 8 2s are 16. அப்போ 8 into 5, 8 5s are 40 degree Celsius. இப்போ மைனஸ் 5 வந்து 40 அப்படின்னா எஃப் தான் நமக்கு தேவை இல்லையா, அப்போ மைனஸ் 40 டிகிரி செல்சியஸ். இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச ஃபாரன்ஹீட் ஆன்சர். புரிஞ்சுதா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.